புதிய மழைநீர் வடிகால் ரோட்டின் இருமருங்கும் இரு பகுதிகளிலும் ஒரு புதிய மழைநீர் வடிகாலும் அவற்றை எல்லாம் சரி செய்து கொண்டு வந்து ரெட்டிக்குப்பம் கால்வாயில் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இந்த பணி ஒரு மாதத்திற்குள் முடிய வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கின்றார். இதற்கு மக்களும் இந்த பகுதியில் நடைபெறுகின்ற மக்கள் நல பணிகளை கண்டு நம்முடைய அமைச்சர் அவர்களை மிகவும் பாராட்டுகின்றார்கள். மைக்கு மாத்தினா தானே வைக்க முடியும். 350 மீட்டர் அளவுக்கு இப்போ இந்த புதிய கால்வாய் 450 மீட்டர் அளவிற்கு இந்த புதிய மழைநீர் வடிகால் இப்பொழுது அமைக்கப்படுகிறது. ஆனால் எவ்வளோ நாளில் நம்ம முடிக்கிறோம்? ஒரு மாதம் ஆல்ரெடி வேலை நிறைய போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் அதாவது பொதுமக்கள் கொஞ்சம் இடத்துல இருக்குது. இந்த டெண்டரை பொறுத்தவரை 3 மாத காலத்திற்குள் அவர்கள் முடித்து கொடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த பணிகளை 1 மாதத்திற்குள் முடித்து அவர் தினமும் இங்கே வந்து இந்த பணிகளை ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார். ஆகையால் இதை 1 மாதத்திற்குள் முடித்து இதற்கு புதிய தார் சாலைகளை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் செலவில் மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அம்மா பூங்காவில் முதல் ஆரம்பித்து கலைஞர் கருணாநிதியினுடைய முதல் தெரு வழியாக வந்து குமரன் காலனி முதல் தெருவையாக போய் ரெட்டிக்குப்பம் கால்வாயில் கலக்கின்ற ஒரு முக்கியமான மழைநீர் வடிகால் திட்டத்தை இன்று அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சென்றிருந்தார்கள். இந்த திட்டம் கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்களுக்கு ஒரு 20 வருட கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியதற்காக அமைச்சருக்கு நாங்கள் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சென்ற மாதம் கேஆர் கோவில் தெரு, நம்முடைய எல்லையம்மன் கோவில் தெரு, சம்பந்தி ரெட்டி தெரு ஆகிய 3 தெருகளுக்கும் புதிய மழைநீர் வடிகால் பணிகள் இப்பொழுது 90% முடிந்து அதுவும் இப்பொழுது மக்களிடம் பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த 140வது வார்டில் சென்ற மழை பெய்த பொழுது இந்த 140வது வார்டில் குறிப்பாக கோவிந்தன் ரோட்டில் ஒரு 1 அடி 1.5 அடி அளவிற்கு ஓப்பன் டோர் வழியில் தப்பு இறங்கிடுச்சு. நல்லா தள்ளுறீங்க.